ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கான 15th எபிசோட் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வீடியோ நேற்று வந்திருக்காது. உட்காந்து ஃபுல்லாக சப்டைட்டில் ஃபுல்லாக ரீட் பண்ணியாச்சு 44 எபிசோடுக்கும். ஓகே டெய்லி வீடியோ வரும், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யோயோ வந்து டாக்டரை பார்க்க போறா. டாக்டர் சொல்றாரு, உன் நிலைமை ரொம்ப சீரியஸாக இருக்குமா, ஹார்ட்டில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு, உன் ஆஸ்துமா ரொம்ப முத்தி போச்சு, அதனால வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் உனக்கு அப்படின்னு சொல்கிறப்போ நான் பண்ணிக்க மாட்டேன்ற மாதிரி இவ சொல்லிட்டு வந்துடுறா. இங்கே ஹீரோயின் அதே சமயம் கிராஸ் பண்ணி போவையில் இது மாதிரி யோயோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நர்ஸு கேட்கல. டாக்டர் சொல்றாரு, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்குலாம் அவங்களோட உடம்ப பற்றி அக்கறையே கிடையாது, இறந்து போனால் கூட கேர்லெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே லீ கேட்குறான், எங்கே போயிட்ட நீனு, ஹாஸ்பிட்டலில் காணுமே அப்படின்னு சொல்கிறப்போ நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்கிறா. இங்கே அதே சமயம் வந்து போர்டு மெம்பர்லாம் மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. யோயோ அப்பா சொல்றாரு, நீ சூப்பரான ப்ராஜெக்ட் எடுத்து வந்திருக்கப்பா, சிங்கப்பூர் ப்ராஜெக்ட், இதனால நம்ம கம்பெனி நல்லா க்ரோத் ஆக போகுது, இப்போ இருக்க எல்லா ப்ராப்ளமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறப்போ எல்லாருமே ஹீரோ பயங்கரமாக பாராட்டுறாங்க. அப்போ கிம்முக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங்க்கு வந்து லேட் ஆகுது. அங்கே ஒரு சேர் காலியாக இருக்குது, அதை பார்க்குறாங்க. இங்கே ஜாக் வரல, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கையில் எல்லாரும் ஜாக் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டான் அப்படின்னு பேசுகிறப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் வந்து போர்டு மெம்பர் மீட்டிங்க்கு உள்ளக்க என்ட்ராறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்கு, அதை விட ஹீரோவுடைய அம்மாவுக்கு ஷாக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து கிட்டத்தட்ட போர்டு மீட்டிங்க்கு வந்திருக்கா, அவருக்கு பதிலாக வந்து அவர் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருக்கணும். ஹீரோ அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். இங்கே எல்லாரும் ஆடி போகிறாங்க. பாத்தியா எவ்வளோ பெரிய பவர் இருக்குன்னு காட்டுறதுக்காக நம்மளோட லீவ் இல்லைங்கே அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பத்து முறைக்கிறான். ஹீரோயின் எதுவுமே கண்டுக்கல, அப்படியே கேஷுவலாக உட்காந்துட்டு மீட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஹீரோக்கு ஷாக்கு தாங்கலை, என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பர்சனல் விஷயத்தெல்லாம் தள்ளி வைங்கப்பா, மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வெல்கம் லீ வில்லிங் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீ சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோவுடைய அம்மா. அப்படியே போர்ட் மீட்டிங் போயிட்டே இருக்கு. ஆனால் ஹீரோக்கு ஷாக்கு இன்னும் குறையவே இல்லை. ஹீரோயின் சொல்கிறா, ஃபைனலி இந்த board முடிச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ஹீரோ வந்து கூப்பிட்றான், லீ வில்லிங் ஒரு நிமிஷம் இல்லை அப்படி தெரியுதா என்ன ரிலேஷன்ஷிப்னு, ஏர்போர்ட்டில் என்ன விட்டுட்டு போனப்போ உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதுக்கு எனக்கு சொல்ல நீ டைம் கொடுத்தா தானே அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறான். கரெக்டாக ஹீரோக்கு வந்து அவங்க அம்மாவோட கால் வந்துடுது. அவன் எடுத்து பேசிட்டு இருக்க அதே சமயத்தில் இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் தப்பிச்சா பொழைச்சுன்னு சொல்லிட்டு ஓடிடுறாங்க அந்த இடத்த விட்டு. ஹீரோவால் ஒன்றுமே செய்ய முடியல, அப்படியே லைனில் வச்சுட்டு லீ வில்லிங் நில்லுன்னு கத்துறான். அவள் ஓடிட்டா. அப்படியே நம்ம ஹீரோ பல்ல கடிச்சிட்டு நிற்கிறான். என்னடா செய்யறது, நாலாம் பக்கம் அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப வருத்தத்தில் இருக்கான். அம்மா வீட்டுக்கு போனோடனே சொல்கிறாங்க, நீ நல்ல வேலை பார்த்தப்பா, நீ சிங்கப்பூர் போய் ஃபண்டை ரைஸ் பண்ணி புதுசாக ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரலன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம், ஒரு வழியாக நான் கம்பெனியை காப்பாற்றியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கில் காமிக்கிறாங்க. அம்மா தான் சொல்லியிருப்பாங்க, சிங்கப்பூருக்கு போ, அங்கே புது ப்ராஜெக்ட் பண்ணு, அது வெற்றியாகிற வரைக்கும் நீ வந்து இங்கே திரும்பி வராத, அங்கேயே இரு, யாருக்கும் தெரிய வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ காரில் பின்னாடி வரான். ஹீரோயின் இதை பார்க்கல, திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோவுடைய வண்டி நிற்கிது. அதை பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டில் நடந்து போயிட்டு இருக்கான். இவன் விடுவானா, பின்னாடியே வந்துட்டு கையை பிடிச்சி இழுக்கிறான். வந்தாலே வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்ரா விடுன்னு சொல்லிட்டு கார் பக்கத்தில் போய் நிற்க வச்சுட்டு ஒழுங்க மரியாதையா உள்ளே ஏறிடு, என்ன டென்ஷன் பண்ணாத அப்படின்ற மாதிரி கண்ணை காமிக்கிறான். அதோட நம்ம ஹீரோயின் போய் கம்முட்டு போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா ஒய்ஃப் இல்லையா, அதனால அப்படியே கார் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வந்து ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. அங்கே எதுவுமே பேசலை, காரில் கூட உம்முன்னு தான் வந்து நம்ம ஹீரோ கூட்டிகிட்டு போகிறாப்புல. அங்கே போயிட்டு ஹீரோயின் சொல்கிறா, இந்த சின்ன பிள்ளைகளை பார்க்கையில் நம்ம சின்ன வயசில் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் வருது. நிறையா பசங்க என்ன புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ நீ தான் வந்து என்னை காப்பாற்றின, அந்த பொம்மையை கொடுத்துட்டு உனக்கு வேறு பொம்மை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கடைக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு இவ்வளோ சந்தோஷமாக சின்ன வயசில் விளாண்டுருப்போம், சந்தோஷமாக இருந்திருப்போம் அப்படின்னு சொல்கிறப்போ லிவிலிங் நான் சொல்கிறது கேளு லிவிலிங், எனக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன், நான் டக்குன்னு போக வேண்டியதாகிடுச்சு. ஏன்னா எங்கள் அம்மா என்னை தனியாக இருந்து வளர்த்தாங்க, அவங்க கெஞ்சி கேட்குறப்போ என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, என்னை சிஇஓ பதவியிலேருந்து தூக்குற மாதிரி வேறு இருந்தாங்க, ஃபண்டை ரைஸ் பண்ணுறதுக்காக நான் சிங்கப்பூர் போக வேண்டியதாகிடுச்சு, அங்கே போய் புது ப்ராஜெக்ட் பண்ணிட்டு வந்தேன், அது உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறப்போ நீ வந்து ஃபோன் எடுக்கலை அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயின் அப்படியே முகத்தை திருப்பிக்கிறா. என்னை கேளு ப்ளீஸ், நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒன்றா வாழலாம், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கெஞ்சிராப்ல. நான் மட்டும் சிங்கப்பூர் போலனா இன்னைக்கு இந்த கம்பெனியே வந்து சோலி முடிஞ்சு போயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண போகிறான். அப்போ ஹீரோயின் டக்குன்னு ஹீரோவை ஸ்டாப் பண்ணுறான். நிப்பாட்டு, பேசுறதெல்லாம் பேசிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக வந்து நான் அவ்வளோ நேரம் ஏர்போர்ட்டில் வெயிட் பண்ணேன், உனக்கு என்னை விட சிஇஓ பதவி தான் ரொம்ப முக்கியமாக போச்சு, என்னை விட உனக்கு அந்த பதவி தான் முக்கியமாக போயிடுச்சு, அந்த பதவியை நீ வச்சுக்கோ, அது போக உங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல பையனாக இருப்பா, எனக்கு ஒன்று நீ ஹஸ்பண்டாக உன இருக்க தேவையில்ல, ஹாங்காங்கில் நடந்ததெல்லாம் நம்ம மறந்துடுவோம், இதே போல தான் நான் ஏர்போர்ட்டில் இதுக்கு முன்னாடி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஒவ்வொரு தடவையும் நான் ஃபெயிலியர் மட்டும்தான் ஆயிருக்கேன், நான் ஒரு தடவை கூட சக்ஸஸ் ஆனதே கிடையாது, ஹாங்காங்கில் நடந்த நம்ம கல்யாணம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தது, அதெல்லாம் கனவு மாதிரி மறந்துட்டு அவங்கவுங்க வழியில் நம்ம போகலாம், சரியா, இனிமேல் யாரோட
ஹீரோவோட பாதையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இனிமே நம்மளுக்கு 2 பேருக்கும் ஒத்து வராது அப்படின்ற மாரி ஹீரோயின் இங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டு பிரேக்கப் சொல்லிடுறா. ஹீரோ விடுற மாரி இல்ல. சொல்றது கேளு. ஏன் லிவிலிங் இப்படி பண்ற? என்ன புரிஞ்சுக்கோ. நான் உன்ன விடமாட்டேன்னு சொல்றப்ப, இங்க ஹீரோயினுக்கு அப்படியே மயக்கம் வந்துடுது. இங்க ஹீரோக்கு ஷாக்கு. இவளுக்கு என்ன ஆச்சு? மயக்கம் போட்டு விழுந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ண முழிச்சு நான் எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்ற மாரி கேட்கிறப்போ, இங்க ஹீரோ சொல்றான் ஒண்ணும் கிடையாது. உனக்கு ஒண்ணும் இல்ல நல்லா தான் இருக்க. உனக்கு அதனால அப்படியே கார்ல கூட்டிட்டு போறப்போ, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் குடு. நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழலாம். நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றப்போ, வண்டிய நிப்பாட்டு நான் இப்பயே இறங்கி இப்படியே நடந்து வராத. லிவிலிங் ஆல்ரெடி நான் அப்பா இல்லாம வளர்ந்தவன். என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. என் குழந்தையும் வந்து அப்படி வந்து வளரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நம்ம உண்மையான காதலுக்கு அடையாளமா தான் அந்த குழந்தை இருக்கு. நம்ம ஒரு ஃபேமிலியா சந்தோஷமா வாழலாம். நீ அதுக்கு ஒரு சான்ஸ் மட்டும் குடு. நம்ம குழந்தை வந்து அப்பா இல்லாம வளரக்கூடாது. கொஞ்சம் யோசி லிவிலிங் அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோயினுக்கு அப்படியே மனசே கருகுது. தயவு செய்து புரிஞ்சுக்கோ. நம்ம 3 பேரும் ஒண்ணா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்றப்ப, ஹீரோயினுக்கு மனசு இறங்கிடுச்சு. ஹீரோ மேல உயிரே வச்சிருக்கா. அவ தான் வந்து ஹீரோக்கு வந்து பேரா இருக்கணும் அப்படின்றத இங்க ஹீரோயின் நினைக்கிறா. இங்க ஹீரோ வந்து இவ என்ன சொல்லுவான்னு எதிர்பார்க்கிறப்போ, ஹீரோயின் சொல்றா, "எதா இருந்தாலும் நான் யோசிச்சு சொல்றேன்னு" சொல்றப்போ, "சரி இப்ப எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. நான் உன்ன பத்திரமா கொண்டு போய் வீட்ல விடுறேன். நீ யோசிச்சு எதா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம்னு" சொல்றப்போ, "சரி ஓகே. வீட்டுக்கு வண்டிய விடு" அப்படின்ற மாரி இங்க ஹீரோயின் சொல்லிறா. ஹீரோயினே ஏக்கமா பார்க்கையில, ஹீரோயின் வந்து தூங்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோனே நம்ம ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு, அப்படியே அப்படி இப்படின்னு நடந்துட்டு இருக்கையில, அதே சமயம் நம்ம ஹீரோ வெளிய வந்து உட்காந்துக்கிட்டு ஹீரோயினோட அபார்ட்மெண்ட்டே பார்த்துட்டு இருக்கா. அவ என்ன பண்றான்னு தெரியலையே! என்னை எதுக்கு இப்படி அவாய்ட் பண்றா? அப்படின்ற மாரி இருக்கையில, இங்க ஒரு பார்ட்டி காமிக்கிறாங்க. எல்லா குரூப்பும் வந்து குரூப்னா அந்த கம்பெனிஸ் ஃபுல்லாமே வந்து பார்ட்டிக்கு வந்திருக்காங்க. பிசினஸ் பார்ட்டி போல இருக்கு. அங்க ஹீரோவும் வரான். அப்படியே எல்லாரும் பேசுறாங்க. ஜாக்க பார்த்து கேட்குறான். "ரொம்ப நாளா உங்கள பார்க்க முடியலையே" அப்படின்னாக்கால நம்ம ஹீரோ கேட்கிறப்போ, ஜாக் சொல்றாரு, "நீ சிங்கப்பூர் ப்ராஜெக்ட் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுனா கேளுப்பா. ஃப்ராங்கா கேளு. நான் வேணா செய்ய ரெடியா இருக்கோம்" அப்படின்ற மாரி சொல்றப்போ, ஹீரோ சொல்றான், "நான் உங்கள நம்புறேன். ஏன்னா நீங்க ஹென்சாங்ல நீங்களும் வந்து ஒரு ஷேர் ஹோல்டர். அதனால கண்டிப்பா நீங்க உங்களோட உதவிய எங்களுக்கு செய்யலாம். உங்களையும் நான் அந்த பார்ட்னரா சேர்த்துக்கிறேன் சிங்கப்பூர் ப்ராஜெக்ட்க்கு" அப்படின்னு சொல்றப்போ, இங்க வந்து இவர் ஜாக் சொல்றாப்ல, "நீ வந்து சென்னையும் சேர்த்துக்கலாமேப்பா. நம்மலாம் 3 கம்பெனி சேர்ந்து டை அப் பண்ணி பண்ணா நல்லா இருக்குமே" அப்படின்னு சொல்றப்போ, ஹீரோ அதுக்கும் வந்து ஓகேன்ற மாரி சொல்லிடுறான். இங்க அப்பா திரு திருன்னு முழிக்கிறாரு. "வேண்டாம் சொல்லாத" அப்படின்ற மாரி. "ஐயோ! அதெல்லாம் வேண்டாம் சென் கம்பெனி" அப்படின்னு சொல்றப்போ, "எனக்கு ஓகே தான்" அப்படின்ற மாரி ஹீரோ திரும்ப வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அங்க உங்க அப்பாவுக்கு ஷாக்கு. இங்க சென்னுக்கு வந்து நல்ல கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா பார்த்து முறைக்கிறாரு. லூசுத்தனமா இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு, அப்படியே நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் சொல்றாப்ல, "3 கம்பெனி சேர்ந்து டை அப் பண்ணி நாங்க ஒண்ணா வந்து நாட்டுக்கு நல்லது செய்ய போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு இவன் குடிச்சிட்டு வெளிய வரான். அதுக்கு வாங் கேட்குறான், "எதுக்காக பாஸ் இவ்ளோ குடிச்சீங்க?" அப்படின்னு கேட்டா, "நெஞ்சு வலிக்குதுடா எனக்கு ரொம்ப என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் பார்த்து" அப்படின்னு சொல்றப்ப, இங்க ஹீரோவோட அப்பா ரொம்ப கோவமா வந்து, "எதுக்குடா அவங்களோட சேர்ந்து டை அப் பண்ணி பண்ற நீ சொன்ன? உனக்கு பலவிதமான ட்ராப்ஸ் எல்லாம் வச்சு உன்ன மிகப்பெரிய பிரச்சனையில சிக்க வைக்க போறாங்க. உடனே இதெல்லாம் கேன்சல் பண்ணு" அப்படின்னு சொல்றாரு. "உங்களுடைய கருணைக்கு நன்றி மிஸ் ஜியாங்" அப்படின்ற மாரி சொல்றாப்ல. நான் சொல்றது கேட்க மாட்டியா?" அப்படின்னு சொல்றப்போ, "கைய விடுங்க" அப்படின்ற மாரி அவங்க ஒய்ஃப் வேற கத்திட்டு வந்துறாங்க பின்னாடி. "என் பையன்கிட்ட நீ என்ன பேசிட்டு இருக்க? உன்னால தான் என் பையன் இவ்ளோ கஷ்டப்படுறான். நீ ரொம்ப டார்ச்சர் பண்ற எங்கள" அப்படின்ற மாரி இந்த அம்மா பயங்கரமா சண்ட போட, அவரு சண்ட போட, ரோட்லயே குடும்ப பஞ்சாயத்து நடக்குது. ஹீரோக்கு மண்டைக்கு ஏறிடுது. அவன் ஒரு பக்கம் கத்துறான். இப்படி அசிங்கமா சண்ட போட்டுக்கோங்க. இவருக்கு என்ன வேணும்? தான் பையன்கிட்டயும், தான் ஒய்ஃப் கிட்டயும் வந்து போட்டி போட்டு அவங்கள ஜெயிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் நான் வந்து 3 கம்பெனிய ஒண்ணா சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் ஃபைனல் பண்ணிரலாம். யார் இருக்கிறாங்களோ இருக்கட்டும், யார் தோக்குறாங்களோ போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஹீரோ வீட்டுக்கு வந்துடுறான். அப்படியே யோயோ கிட்ட வந்து வாங்க சொல்றான். "அவன பத்திரமா பார்த்துக்கோ. நீ ஏன் உங்க வீட்டுக்கு போகாம இங்க இருக்க?" அப்படின்னு மாரி கேட்டுட்டு போறான். இங்க யோயோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கையில நம்ம ஹீரோ வந்து லீவில்லிங்ன்றத மாரி புலம்புறான். இங்க யோயோ ரொம்ப ஃபீல் பண்றா. இவ மனசுல வந்து லீவிலிங் மட்டும் தான் இருக்கான். அப்பனா நான் இல்லையா? நான் என்ன தியாகம் செஞ்சாலும் உன் மனசுக்குள்ள நான் வரமாட்டேனா? அழுதுகிட்டே நம்ம யோயோ என்ன பண்றான்னா, ஹீரோவோட ஃபேஸ அப்படியே வந்து டச் பண்ணி நம்ம ஹீரோவ வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கையில, நம்ம ஹீரோ கொஞ்சம் லைட்டா போதை தெளிஞ்சு அப்படியே யாருன்றத பார்க்குறான் ஃபேஸ. பார்க்கையில அவனுக்கு வந்து ஹீரோயின் மாரியே தெரியுது. லிவிலிங் மாரி. லிவிலிங் கூட இருந்த எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, லிவிலிங்ன்னு நெனச்சு நம்ம ஹீரோவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறான். யோயோ கூட. யோயோக்கு என்னமோ ஹேப்பியா தான் இருக்கு. பட் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியுது, அது நம்மளுடைய வந்து யோயோன்னு. அதுக்கப்புறம் அவனே ஷாக் ஆயிட்டு, "ஐம் சாரி நான் தெரியாம வந்து போதையில இப்படி பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றப்போ, "நீங்க எதுவும் பேசாதீங்க" அப்படின்ற மாரி இவ சொல்லிட்டு கோச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. இங்க ஹீரோ போய் கதவ தட்டுறான். "தொறங்க தொறங்கன்னு" சொல்லிட்டு. "ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். அப்புறமா போயிட்டு வாங்களேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோயோ சொல்லிட்டு அப்படியே பாத்ரூம்ல போய் பயங்கரமா அழுகுறான். அவன் ஹீரோயின தான் லவ் பண்றான். நம்மள நெனச்சு கூட பார்க்கல. ஹீரோயின் நெனச்சு தானே நம்மள டச் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. காலையில இவளுக்கு விதவிதமா சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு, "நைட் நடந்ததுக்கு சாரி" அப்படின்னு சொல்றப்போ, "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான்
வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு நான் நிறைய ட்ரபிள் கொடுத்துட்டேன். அவர் என்னை ரொம்ப தேடிட்டு இருப்பாரு. இப்போ என் ஃபேமிலி கிட்ட போக வேண்டிய டைம் வந்துருச்சு. நீ அப்படி பண்ணதுனால நான் போகிறேன்னு சொல்லிட்டு நீ நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோவும் ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போய் விட இல்லை. அவள் கையை பிடிச்சி சொல்கிறான், எப்பயுமே ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக உன் லைஃப்பில் ஒரு பேக்கப்பாக ஒரு போன் மாதிரி நான் உன் கூட இருப்பேன். எப்பயுமே நான் உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவன் மென்ஷன் பண்ணிடுறான். இங்கே யோயோ காரை விட்டு இறங்கி போனதுக்கப்புறம் ஃப்ரெண்டு மட்டும் தானா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இங்கே அப்படியே ஹீரோயின் வந்து ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோக்கு இப்படிலாம் நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா சும்மா இல்லாமல் வந்து ஒரு ஃப்ளாஷ் லைட் மாதிரி அடிக்கிறான் ஃபோன்லேருந்து. அங்கேருந்து அடித்து நம்ம ஹீரோயின்கிட்ட பேசுகிறான். எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, என்னை மன்னிச்சிடு ப்ளீஸ், வா நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம வந்து ஒன்று சேர்ந்து வாழலாம் ப்ளீஸ், நீ யோசிச்சு பாரு, ஃபேமிலி இல்லாமல் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இப்போ நம்ம 3 பேரும் ஒரு ஃபேமிலியாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் மனசு அப்படியே மாறுது கொஞ்சம் கொஞ்சமாக. ஹீரோ ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு போகிறா ஹீரோவை தேடி. அதுக்கப்புறம் யோயோவை நினச்சிட்டு ஸ்க்ரீனை இழுத்து விட்டுறா. அதுக்கப்புறம் அந்த கம்யூனிகேஷன் அப்படியே நின்றது. ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு ஹீரோயின் வந்து ஸ்க்ரீனை இழுத்துட்டா. காலையில் ஆனோடனே நம்ம ஹீரோயின் அவங்க அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. கரெக்டாக ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். வா நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோயின் கேட்குறா, இப்போ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஹீரோ சொல்கிறான், என் மனசை நான் மாற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம 2 பேரும் வந்து அமெரிக்காவுக்கு போகிறோம். 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறோம். ஏன் நான் நம்ம குழந்தை 3 பேர் மட்டும் அந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, டைமும் முடிஞ்சு போச்சு, உன் மேலே நான் வச்ச நம்பிக்கையும் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ என்னை வந்து கூப்பிட்ற வேலை வச்சுக்கிறாத அப்படின்னு சொல்கிறப்போ, வேணா என் சிஇஓ பதவியை விட்டுட்டு வந்துடுறேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுறேன், இந்த உலகத்தில் எந்த மூலையிலையாவது போய் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோயினுக்கு அப்படியே தலையே சுற்றி போகுது. நான் ஹீரோ சொல்கிறதெல்லாம் அவளுக்கு ரொம்ப இறக்கமாக தான் இருக்குது. அப்படியே வந்து நம்ம ஜாக் சொல்லியிருப்பாரு உன்னோட பரம எதிரின்னு சொல்லிட்டு, யோயோ நான் அவனை ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் யோயோக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் யோசிச்சுட்டு ஹீரோயின், இல்லை என்னால் முடியாது, என்னை விட்டுடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறா. உன்னோட வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹக் பண்ணிட்டு சொல்கிறான், உன்னை எங்கேயுமே விட மாட்டேன், நீ என் கூட வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிங்க ரொம்ப கம்பல் பண்ணையில் ஹீரோயினுக்கு மனசும் கேட்கல ரொம்ப. அதனால் ஹீரோ கிட்ட சொல்கிறா, நைட் என் அப்பார்ட்மெண்ட்க்கு வா, நம்ம எல்லாமே பேசி முடிச்சிடலாம் கிளியரா அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினை பார்க்க தான் நம்ம ஹீரோ கிளம்பி போயிட்டுருக்காரு. அப்படியே மேரேஜ் சர்டிஃபிகேட், ஹீரோயினுக்கு ரிங்கு எல்லாமே வாங்கிட்டு போயிட்டுருக்காரு. வீட்டில் பார்த்தா நம்மளுடைய மோஜோவும் ஹீரோயினும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. மோஜோ பார்க்குறான் ஹீரோயின் கொஞ்சம் அப்செட்டாக இருக்கா, ரொம்ப டல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோ வந்துடுறாப்புல கரெக்டாக. இவங்க 2 பேரும் உள்ளே இருக்காங்க. அவன் வந்துட்டு கதவை வந்து தட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து கதவை திறக்க மாட்டேங்கிறான், அமைதியாக இருக்கா. மோஜோ இதெல்லாம் கவனிச்சிட்டே இருக்கான். கதவு திற அப்படின்னு சொல்கிறப்போ சரி நம்ம மோஜோ போய் நம்ம போய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா மோஜோவை பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. மோஜோவுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸாக நிற்கல. இங்கே ரொம்ப நேரமாக கதவை தட்டிட்டு இருந்த நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ளே போய் பார்க்குறாப்புல. அவங்க 2 பேரும் அப்படி இருக்கிறத பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படியே தலையே சுற்றுது, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இன்னும் அப்படியே தான் இருக்கா. நம்ம ஹீரோ இதை பார்க்கணுன்றதுக்காக தான் அவள் இப்படிலாம் பண்ணியிருக்கா. ஹீரோ அப்படியே ஷாக்காக பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நம்ம கூட க்ளோஸாக இருந்திருப்பா, இப்போ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோஜோக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. ஹீரோ வந்ததை பார்த்து ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஹீரோவை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்படியே ஹீரோ பயங்கரமாக ஹீரோயினை முறைக்கிறாங்க. அப்போ ஹீரோயினால் நம்ம ஹீரோவை வந்து ஃபேஸ் பண்ணவே முடியல. அப்படியே திரும்பிக்கிறா. மோஜோ என்ன காரியண்டி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, பாத்தியா எல்லாமே உனக்கு புரிஞ்சிச்சா, நான் உன்னைய லவ் பண்ணல, என் மனசை மாற்றிக்கிட்டேன், என் மனசில் நீ கிடையாது, இனிமேல் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, இப்போ புரியுதா என் மனசில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே திரும்ப ஹீரோ முறைக்கிறான். அப்படியே ஹீரோயின் மூஞ்சி திருப்பிக்கிறா. என்ன பேசுறடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்குறான். அப்படியே மோஜோ சொல்லிட்டு போகிறான், இனிமேல் டார்ச்சர் பண்ணுற வேலை வச்சுக்காத, அவள் என்ன சொன்னான்ற தெரியுமா, அவளை விட்டு நீ வந்து விலகியே இரு, அவள் எனக்கு தான் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மிரட்டிட்டு போகிறான் ஹீரோவை. ஹீரோவால் ஒன்றுமே பேசவே முடியல. அதுக்கப்புறம் மோஜோவுக்கு ரொம்ப அப்செட்டாக தான் இருக்குது ஹீரோயின் இப்படி பண்ணது ஹீரோ முன்னாடி. அப்படியே நம்ம ஹீரோயினை எழுப்பி, லிவிலிங் நீ என்ன லிவிலிங் பண்ணிட்டு இருக்க, உன் பிளான் என்னன்றது எனக்கு சுத்தமாக புரியல, கல்யாணன்றது பொம்மை விளையாட்டு நினச்சிக்கிட்டியா, நினச்சப்போ உன் விஷயத்த மாற்றிக்கிறதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல, அதுக்காக உன்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இப்படி என்னையும் கஷ்டப்படுத்துற, எனக்கு ஒன்றுமே புரியல லிவிலிங், நீ பண்ணதை நினச்சி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே ஹீரோயின் வந்து ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நீ ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணுற, நம்ம 2 பேரும் ஹாங்காங்கில் நம்ம கல்யாணம் பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணோம், இப்போ நம்ம 2 பேத்துக்குள்ள ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஆயிடுச்சு, என் மனசு மாறிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கிறது டைவர்ஸ் பண்ணிக்கிறது இதெல்லாம் இப்போ பேஷன் இல்லையா, யார் யார் கூட வேணால் இருக்கலாம், அதெல்லாம் வந்து அவங்கவுங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்போ இங்கே ஹீரோ சொல்கிறான், இன்னமும் நீ லீகலாக என்னோட ஒய்ஃப், நீ யார் கூட அஃபேரில் இருந்தாலும் என்னோட மனைவின்றதான் சொல்லுவாங்க, அதை மட்டும் மறந்துடாத என்றைக்குமே, நீ இன்னமும் என் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே ஹீரோயினுக்கு அப்படியே செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறா, நீ நம்ம உறவையே கேவலப்படுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கீழே போட்டுட்டு போகிறான் அழுதுகிட்டே. ஹீரோயின் மனசு கஷ்டப்படுற மாதிரி அவன் எந்த வார்த்தையுமே பேசலை.
ஆனா ஹீரோயின் கன்னத்துல புளிச்சுன்னு ஒண்ணு வச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அப்படியே சாஃப்ட்டா பேசிட்டு, அப்படியே தான் கவலைய சொல்லி, அப்படியே அழுதுகிட்டே குழந்தை மாரி போயிட்டுருக்கான். இது பார்க்கையில ரொம்ப பாவமா இருக்கு. இங்க மோஜோ வந்து சொல்றான், "நான் ரொம்ப நாளா வந்து உன்ன கிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிரேவிங்ல தான் இருந்தேன். இன்னைக்கு நீ பண்ணது ரொம்பவே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா இப்படி சிச்சுவேஷன் பேடா அமையும்னு நெனச்சு கூட பார்க்கல." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட் அப்படியே அவன் மிதிச்சுட்டு போற மாரி காட்டுறாங்க. "நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு தெரியல. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீ என்ன யூஸ் பண்ணிக்கிட்ட. ஆனா வந்து இதுக்காக இது முடிச்சு வைக்கிறதுக்கு உன் கூட நான் வந்து கேம் ப்ளே பண்றேன். ஆனா இதுக்கெல்லாம் சேர்த்து நீ எனக்கு ரீபே பண்ணியே ஆகணும். எப்பயாவது ஒரு நாள்." அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாரி மிரட்டுற மாரி சொல்லிட்டு ஹீரோயினோட லிப்ஸ டச் பண்றான். அவளால ஒண்ணும் செய்ய முடியல. ஏன்னா அவ தானே இப்படி பண்ணுனா. ஹீரோ அதே கான்ல வந்து கார ரொம்ப வேகமா அழுதுகிட்டே ஓட்டிட்டு போறான். ஹீரோயின் சொன்னதெல்லாம் நெனச்சு பார்த்து, இந்த மாரி கல்யாணம்ன்றது ஒரு பேஷன் சொல்லியிருப்பா. அதுக்கப்புறம் 2 பேரும் க்ளோஸா இருந்தது. இதெல்லாம் அவனால தாங்கிக்கவே முடியல. இப்படி பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு, பத்தாக்குறைக்கு மோஜோ வேற சொல்லியிருப்பான். இனிமே ஹீரோயின் பக்கத்துல நீ வரவே கூடாது. அவ எனக்கானவள் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பான். ஹீரோயின டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லிட்டு, இந்த மொத்த காண்டையும் சேர்த்து கூட்டிட்டு போவையில ட்ரக் மேல போய் இடிக்க போறான். ஆனா சடன் பிரேக் போட்டு நிப்பாட்டிர்றான். நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே ஆகல. அப்படியே அழுதுகிட்டே உட்கார்றதோட இந்த எபிசோட் இங்க முடிஞ்சிடுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம்.